ஹெல்த்தி டேயில் இந்த வாரம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது கேழ்வரகு அடை. கேழ்வரகு அடை இனிப்பாக செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. தோசைக்கல்லை ஒட்டி ஒட்டி நமக்கு வராது. இனிப்பாக அடை வந்து எப்போல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ முருங்கைக்கீரையும் சின்ன வெங்காயம் சேர்த்ததோட ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிட்டு தோசைக்கல்லை ஊற்றும் போது தோசைக்கல்லை ஒட்டி நமக்கு வந்து பிஞ்சு பிஞ்சு வராமல் நல்லா வரும். அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அடை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கு தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். தக்காளி ரசத்தோட மட்டன் ஈரல் வறுவல் தான் செஞ்சுருந்தேன். இந்த வறுவலில் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம அப்படியே குக்கரில் வேக வச்சுட்டு அதோட காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கடைசியாக இறக்கும் போது நல்லெண்ணெயும் மிளகுத்தூளும் நல்லா தூக்கலாக தூவி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. யாரெல்லாம் அனிமிக்காக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் குறைஞ்சது 2-3 நாளாச்சும் இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம வந்து சைடிஷாக எதுக்கும் தொட்டுக்க தேவையில்லை. அப்படியே பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.